சூரியோட அடுத்த மூவிக்கான அப்டேட் இப்போ வந்துருச்சு. ஆக்சுவலா இந்த அப்டேட் நேத்திக்கே வந்துருச்சு. நேத்திக்கு வீடியோ கொஞ்சம் பெருசு, அதனால அவசரமா பேசினேன். அதுல இந்த அப்டேட் மிஸ் ஆயிட்டு. ஏற்கனவே சொன்ன மாதிரி விலங்கு சீரிஸ் எடுத்த பிரசாந்த் தான் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ண போறாரு. படத்துக்கான ஷூட்டிங் சீக்கிரமே ஸ்டார்ட் ஆக போகுது. அடங்காத அசுரன் வீடியோ சாங் நாளை காலைல 11 மணிக்கு வரப்போகுது. SK25 வெங்கட் பிரபு எடுக்க வாய்ப்பு இருக்குன்னு ஏற்கனவே நியூஸ் வந்துச்சு, நானும் சொல்லிருப்பேன். இப்ப இதை வெங்கட் பிரபு கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. சத்யஜோதி இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. சோ இதுக்கான அப்டேட் சீக்கிரமே அபிஷியலா வந்துரும். துல்கர் சல்மானோட லக்கி பாஸ்கர் படம் செப்டம்பர் 7 வரப்போறதா அனௌன்ஸ் பண்ணாங்க. நேத்து கூட இதை பத்தி நான் சொன்னேன், படம் போஸ்ட்போன் ஆக வாய்ப்பு இருக்குன்னு. இப்ப இது அபிஷியலா சொல்லிட்டாங்க. படம் அக்டோபர் 31 தீபாவளிக்கு போஸ்ட்போன் ஆகுது. சோ இப்ப கோட்டு சோலோ ரிலீஸ்ங்கிறது கன்ஃபார்ம் ஆயிட்டு. வேட்டையனோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் சீக்கிரமே வரப்போகுது. இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து சூப்பர் சுப்பு தான் எழுதிருக்காராம். ஜெயிலர்ல ஹுக்கும் பாட்டு எழுதினார்ல அவர் தான். இந்த சாங்கோட நேம் வந்து மனசில் ஐயோ. ஜெயிலர் மூவில இந்த வார்த்தை கூட ஃபேமஸ் ஆச்சு. இப்ப இதே பாட்டோட தலைப்பா வச்சிருக்காங்க. விடாமுயற்சி மூவில இருந்து தசராதி, கணேஷ் சரவணன்னு 2 பேருக்குமே புது போஸ்டர்ஸ் இப்ப வந்திருக்கு. ரீசெண்டா அவங்க விடுற மாதிரி அஜித்தோட போட்டோவை பின்னாடி வச்சுட்டு முன்னாடி அவங்க வர மாதிரி போஸ்டர் இருக்கு. தி கோட்டோட புக்கிங்ஸ் யூஎஸ்ல இப்ப ஸ்டார்ட் ஆயிட்டு. இது ஒரு வீடியோ விட்டு அபிஷியலாவே நேத்து அனௌன்ஸ் பண்ணாங்க. ஆனா லேட்டா அனௌன்ஸ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் யூகேல புக்கிங் ஸ்டார்ட் ஆச்சு. இப்ப யூஎஸ்லயும் ஸ்டார்ட் ஆயிட்டு. நம்ம ஊர்ல ஸ்டார்ட் ஆக இன்னும் டைம் ஆகும். தளபதி 29 மூவில சண்முக பாண்டியன் நடிக்க வாய்ப்பு இருக்குன்னு இப்ப நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. ஆனா இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. நேத்து வீடியோ கடைசியில ஒரு போட்டோ ஒன்னு போட்டிருப்பேன். விஜயகாந்த் வீட்டுக்கு விஜய் போயிருக்காரு. அங்க எடுத்த போட்டோவை நேத்திக்கு போட்டிருப்பேன். சோ அங்க இந்த விஷயங்கள் பேசினதா சொல்லப்படுது. விஜயோட அடுத்த படத்துல சண்முக பாண்டியன் நடிக்கணுங்கிறது. ஆனா இது இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. கன்ஃபார்ம் ஆகுதான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். அவரும் உள்ள வந்தா நல்லா தான் இருக்கும். என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். சூர்யா 44க்கான ஷூட்டிங் இப்ப ஊட்டியில முடிச்சிட்டாங்க. அடுத்து இப்ப கேரளாவில ஷூட்டிங் மேபி இப்ப ஸ்டார்ட் ஆகி போக வாய்ப்பு இருக்கு. ஒரு 2 to 3 டேஸ் அங்க போகும். அதுக்கப்புறம் லொகேஷன் மாறும். படத்தோட ஷூட்டிங் ஸ்லோவா போகுதுன்னு முன்னாடி நான் சொல்லிருப்பேன். இப்ப ஷூட்டிங் கொஞ்சம் ஸ்பீட் எடுக்குது. இதே ஸ்பீட்ல போனா படத்தை பொங்கலுக்கு கொண்டு வந்துட முடியும். என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். தங்கலான் டைலாக் நிறைய புரியல. அப்ப கங்குவா டைலாக்காவது புரியுமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. தங்கலானுக்கு வந்த ரிப்போர்ட் எல்லாத்தையும் ப்ரொடக்ஷன் சைட்ல பாத்திருப்பாங்க. சோ கங்குவாலையும் டைலாக் இப்படிதான் இருக்குன்னா அவங்க படம் வரதுக்குள்ள மாத்திருவாங்க. ஏன்னா படம் வரதுக்கு இன்னும் டைம் இருக்கு. கங்குவா வேட்டையனோட கிளாஷ் ஆகுமா, இல்ல ப்ரீபோன் ஆகுமா, இல்ல போஸ்ட்போன் ஆன ஒரு 10 நாள் தள்ளி போகுமா, இல்ல ஸ்ட்ரைட்டா நவம்பருக்கு போகுமான்னு கேட்டிருக்காரு. இப்போதைக்கு அவங்க டேட்டா மாத்த போறதா எந்த அப்டேட்டும் வரல. அப்படி அவங்க படத்தை மாத்தி போஸ்ட்போன் பண்ணா தீபாவளியில நவம்பருக்கு படம் போவோம். ஆனா இப்போதைக்கு டேட்டா மாத்துற மாதிரி தெரியல. நான் அப்டேட் வந்தா சொல்றேன். ஒருவேளை கங்குவா படம் போஸ்ட்போன் ஆனா அப்ப கங்குவா செகண்ட் ட்ரெய்லரும் போஸ்ட்போன் ஆகுமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. கண்டிப்பா போஸ்ட்போன் ஆகும் தான். ரிலீஸ் தள்ளி போனா இதுவும் தள்ளி போவோம். கோட் படம் வேர்ல்டு வைடா எத்தனை ஸ்கிரீன்ல வருதுன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. 6000 ஸ்கிரீனுக்கு க்ளோஸா வரும்னு அர்ச்சனா கல்பத்தி ரீசெண்டா சொன்னாங்க. சூர்யா அடுத்து வாடிவாசல் படம் பண்ண போறாரு. சோ அப்ப அது சூர்யா 43 மாறுமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இந்த படம் முன்னாடியே கமிட் பண்ண படம். சோ இது சூர்யா 43 ஆவாது. கோட்டோட ஹிந்தி ட்ரெய்லர் டப்பிங் சரியில்லைன்னு சொல்றாங்க. இது உண்மையா? அண்ட் இந்த ட்ரெய்லருக்கு அப்புறம் ஹிந்தில எதிர்பார்ப்பு இருக்குமான்னு கேக்குறீங்க. பெரிய அளவுல இப்போதைக்கு எதிர்பார்ப்பு அங்க வரல. மேபி படம் ரிலீஸ் ஆகி அங்க பிடிச்சா அதுக்கப்புறம் லீட் எடுக்க வாய்ப்பு இருக்கு. ஹிந்தி வெர்ஷனுக்கான டப்பிங் சரியில்லைன்னு ஒரு சிலர் சொன்னாங்க. ஆனா அதை இமீடியட்டா ப்ரொடக்ஷன் சைட்ல பார்த்து அவங்க சரி பண்ணிட்டு தான் நியூஸ் வந்திருக்கு. கோட்டு நார்த் இந்தியா மல்டிபிளெக்ஸ்ல வருதுன்னு எப்படி நீங்க சொல்றீங்கன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அர்ச்சனாக்கள் பத்தி ரீசெண்டா சொன்னாங்க. கோட்டு நார்த் இந்தியால வைடா ரிலீஸ் ஆகுதுன்னு. சோ அப்ப மல்டிபிளெக்ஸ்ல வந்தாதான் அங்க வைடா ரிலீஸ் ஆக முடியும். கோட்டோட ரைட்ஸ் எல்லாம் 500 கோடி சொல்றாங்க. அப்ப அதுக்கு மேல வசூல் பண்ணாதான் படம் ஹிட் ஆகுமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இதுக்கான ரிப்போர்ட் இன்னும் சரியா வரல. மேபி 500 கோடி வச்சுக்கிட்டா கூட அதுல நான் தியேட்டரிக்கல் பிசினஸ் பாதி போயிடும். சோ இவ்வளவு வசூல் பண்ணாதான் ஹிட் ஆகுங்கிற அவசியம் அப்ப இருக்காது. வேட்டையன் படத்தை வேணும்னே கொண்டு வந்து கிளாஷ் பண்றாங்க. இந்த கிளாஷ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? வேட்டையன் படம் அக்டோபர் 10 வரணும்னா அப்ப இந்த மாசம் சாங் வரணுமேனு ஒருத்தர் கேட்டிருக்காரு. கரெக்ட் தான். சாங் பத்தி இப்பதான் நான் சொன்னேன். இந்த கிளாஷ் பத்தி நேத்தே நான் சொன்னேன். இந்த கிளாஷ் வந்து நல்லது இல்லதான். கண்டிப்பா 2 படங்களுக்குமான வசூல் பாதிக்கப்படும் ஹிட் ஆகாதுன்னு கிடையாது. ஹிட் ஆயிடும். ஆனா வசூல் பெரிய அளவுல வராது. குட் பேட் அக்லில சிம்பு இல்லனா விஜய் சேதுபதி காம்போ இருக்குன்னு சொல்றாங்க. இது உண்மையான ஒருத்தர் கேட்டிருக்காரு. இது இப்போதைக்கு உண்மை இல்ல. அப்படி எந்த நியூஸ் எங்க பக்கம் வரல. ராயனோட வசூல குபேரா படம் பிரேக் பண்ணுமா? இந்த படம் பேன் இந்தியாவா ரிலீஸ் ஆகுமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. பேன் இந்தியாவா தான் படம் வரும். படம் நல்லா இருந்தா அதை பிரேக் பண்ணும். அஞ்சான் படத்துக்கான பட்ஜெட்டை ஒருத்தர் கேட்டிருக்காரு. பட்ஜெட் ரிப்போர்ட் என்கிட்ட இல்ல. ஆனா வசூல ரீசெண்டா சொல்லிருப்பேன் 83 கோடி கிட்ட. சூர்யாவோட நம்பர் படி தானே படம் வரும்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இந்த கமெண்ட் வந்து எனக்கு சரியா புரியல. இப்ப சூர்யா 42 கங்குவா. இப்ப அடுத்து சூர்யா 44க்கான ஒர்க் போகுது. இதுல நம்பர் படி ஃபர்ஸ்ட் உள்ளது கங்குவா. சோ இப்ப இதான் ஃபர்ஸ்ட் வருமானு கேக்குறீங்கன்னு நினைக்கிறேன். இந்த நம்பர்ஸ் வந்து விஷயம் இல்ல. இப்ப கங்குவா தான் ஃபர்ஸ்ட் வரப்போகுது. ஆனா ஒரு பேச்சுக்கு சொல்றேன். ஒருவேளை கங்குவா படத்துக்கு முன்னாடி சூர்யா 44 முடிச்சிருந்தா சூர்யா 44 தான் ஃபர்ஸ்ட் வரும். இங்க இந்த நம்பரையும் தாண்டி எந்த படம் ஃபர்ஸ்ட் முடியுதோ அந்த படம் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆகும். இந்த ஹீரோக்குன்னு இல்ல, எல்லா ஹீரோக்குமே. இப்ப கார்த்தி 27 தான் 26க்கு முன்னாடி வருது. டிஎன்சி படம் ஹிட் ஆஃப் ஃபிளாப்பா வசூல ஒருத்தர் கேட்டிருக்காரு. வசூல் ரிப்போர்ட் இல்ல. ஆனா இப்ப ஃபைனலா பாக்கும்போது படம் ஓரளவுக்கு டீசெண்டா போயிருக்குன்னு சொல்றாங்க. கோட்டோட புக்கிங்ஸ் பத்தி ஒருத்தர் கேட்டிருக்காரு. இதை பத்தி நிறைய முறை நான் சொல்லியிருக்கேன். புக்கிங்ஸுக்கு இன்னும் டைம் ஆகும்.
டிமாண்டிக்கல் இன்னும் 2 பட்ஜெட்டை கேக்குறீங்க. பட்ஜெட் ரிப்போர்ட் இல்ல, ஆனா அருள்நிதி இது வரைக்கும் பண்ண மூவிஸ்ல இதான் பெரிய பட்ஜெட். ராயன் படம் பத்தி 2 கேள்வி ஒருத்தர் கேட்டிருக்காரு. படம் இப்போ ஓடிடில வரப்போகுது, அதனால இதுக்கு நான் பதில் சொல்றேன். ஏன்னா நிறைய பேர் படம் பார்த்திருப்பீங்க. சோ புதுசா நான் ரிவீல் பண்ண இனி ஒண்ணும் இல்ல. இதுல ஃபர்ஸ்ட் கேள்வி அவங்க அப்பா அம்மா எங்க போனாங்க அதை காமிக்கவே இல்லன்னு கேட்டிருக்காரு. அந்த போர்ஷன் அவங்க எடுத்தாங்களா இல்லையானே தெரியல. ஏன்னா அவங்க அப்பா அம்மா போறாங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன ஆச்சுங்கிற சைடுக்கு அவங்க போகல. மேபி தனுஷ் கிட்ட ஏதாச்சும் இன்டர்வியூல கேட்பாங்க, அப்ப இதுக்கான பதில் கிடைக்கும். இன்னொரு கேள்விக்கான பதில் எனக்கு தெரியல. இது நீங்க டயலாக் வயசு கேக்குறீங்க. நான் ஒரு முறை தான் படத்தை பார்த்தேன், திரும்ப இதை நான் ரிவாச் பண்ணாதான் சொல்ல முடியும். வேட்டை நண்டு கங்குவாவோட ஓப்பனிங் டே வசூல்ல ப்ரெடிக்ஷன் பண்ண சொல்லி ஒருத்தர் கேட்டிருக்காரு. படம் வரதுக்கு முன்னாடி ப்ரெடிக்ஷன் வேணான்னு நேத்துக்கு தான் நான் சொன்னேன். சோ இந்த மூவிஸ்க்கு இப்போதைக்கு கெஸ் பண்ணா சரியா வராது. ஆனா 2 படங்களும் கிளாஷ் ஆகுறதால ஓப்பனிங் வசூல் பெருசா இருக்காது. தனியா வரும்போது வர வசூலை விட கிளாஷ் ஆகும்போது அந்த வசூல் குறையும். கோட்டோட ட்ரெய்லர்ல பையன் விஜய் அப்பா விஜய்னு 2 பேருக்கும் ஃபைட் இருக்கு, அப்புறம் என்ன 3 விஜய் தானே ஒருத்தர் கேட்டிருக்காரு. இந்த கமெண்ட் எனக்கு சரியா புரியல. இதுக்கு 3 விஜய்க்கு சம்பந்தம் என்னன்னு எனக்கு புரியல. ஏற்கனவே சொன்ன மாதிரி விஜயோட லுக்ஸ் நிறைய வேரி ஆகுது. ராயன் அண்டு டான் படத்தோட வசூல ஒருத்தர் கேட்டிருக்காரு. ராயன் 150 கோடிக்கு மேல, டான் 122 கோடி. இப்ப சண்டே தங்கலான மூவிக்கு போனேன், அப்ப ஸ்டார்டிங்ல கங்குவா ட்ரெய்லரும் இன்டர்வெல்ல கோட்டோட ட்ரெய்லரும் போட்டாங்கன்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. இது ஏற்கனவே சொன்ன விஷயம் தான். கங்குவாக்கலாம் கோட்டுக்கு வந்து அவங்களே இப்ப ஓனா போட்டிருக்காங்க. இந்த கமெண்ட் நான் எதிர்பார்க்கல. கோட் படத்தோட வில்லனு இதுக்கு முன்னாடி என்ன படம் பண்ணிருக்காருன்னு கேக்குறாரு. மைக் மோகன் கூகுள் அடிச்சு பாருங்க, ஏகப்பட்ட பழைய படம் வரும். எல்லாமே ரொமான்டிக் மூவிஸ். ராமராஜன் மாதிரி அப்ப இருந்த ஆளு இவரு, அவரை போய் தெரியலன்னு சொல்லிட்டீங்க. ஐலாண்ட் படத்தோட வசூல ஒருத்தர் கேட்டிருக்காரு. 80 கோடி கிட்ட வரும். தி கோட்டோட கேரளா ஷூட்டிங்ல விஜய் கிளீன் ஷேவ்ல தானே இருந்தாரு, ஆனா அங்க ஓல்டு லுக்கும் ஷூட் பண்ணிருக்காங்க. அது எப்படின்னு தெரியலையான்னு சொல்லியிருந்தேன். இப்போ ஒருத்தர் 2மே அங்க ஷூட் பண்ணதா கேரளாவில இருந்து ஷூட்டிங்கை பார்த்தவரே சொல்லியிருக்காரு. இவர் ஏற்கனவே அங்க சொன்னாரு ஷூட்டிங் போகும்போது, நான் தான் மறந்துட்டேன். இந்த கமெண்ட் நேத்துக்கு வந்துச்சு, ஆனா என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியல, கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன். வீடியோ எடிட் பண்ற டைமா ஒருத்தர் கேட்டிருக்காரு. முன்னாடில இருந்து நம்ம வீடியோஸ் பாக்குற எல்லாருக்குமே இது தெரியும். 7 மணிக்கு நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். அதை எடிட் பண்ணி கொண்டு வர 9 ஆயிடும். அதுக்கப்புறம் அதை அப்லோட் பண்ண கொஞ்சம் டைம் ஆகும். இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல கொடுக்குறேன்.